ஒரு ஊரில் சீனு என்ற ஆண் பூனையும் மீனு என்ற பெண் பூனையும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தன. மீனுவிற்கும் சீனுவிற்கும் ஒரு நாள் கூட சண்டையே வந்ததில்லை. இதை பார்த்த அந்த ஊரில் இருந்த மற்ற பூனைகளுக்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. எனவே மற்ற பூனைகள் அனைத்தும் ஒன்று கூடி மீனு சீனுவை பிரிக்க திட்டம் போட்டன. அவர்களுடைய திட்டத்தின்படி மீனுவை பற்றி சீனுவிடமும் சீனுவை பற்றி மீனுவிடமும் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வந்தன மற்ற பூனைகள். ஒருநாள் சீனு பூனை பயங்கரமாக மீனுவை திட்டிவிட்டது. இதனால் கோபம் அடைந்த மீனு பூனை அழுது கொண்டே ஊரின் அருகில் உள்ள மலையை நோக்கி ஏற ஆரம்பித்தது. சீனு பூனை மீனுவை பின்தொடர்ந்து சென்றது. மீனு பூனை அந்த மலை உச்சியை அடைந்து அங்கு இருந்து நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்று கத்தியது. அடுத்த நொடியே சீனு பூனை மீனுவின் கையை பிடித்து இழுத்துவிட்டது. பின்னர் சீனு பூனை மீனுவின் காதில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியது. அதைக் கேட்ட உடனேயே மீனு பூனை மனம் மாறியது. பின்னர் இருவரும் சந்தோஷமாக மலையில் இருந்து கீழே இறங்கி வீட்டிற்கு சென்றன. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. சீனு பூனை மீனுவின் காதில் ஒரு வார்த்தை சொல்லியது. அதைக் கேட்ட உடனேயே மீனு பூனை மனம் மாறியது அல்லவா? அப்படியென்றால் அந்த ஒரு வார்த்தை என்ன என்று நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போது கவுண்டிங் ஸ்டார் நாட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்லிவிடுகிறேன். பூனை அதோட பாஷையில மியாவ் என்று தான் சொல்லும். வேற என்ன சொல்லும்?